ஆக்சுவலாக இது பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரிசா இருக்குல்ல, ஒரிசாலாம் வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று கவுத்து வச்சுட்டு போயிடும். அது வளர்ச்சி, அந்த ஊரோட வளர்ச்சியே போயிட்டு இருந்தது. இப்போ அப்படியே பாருங்க, மற்ற கடற்கரை போட்ட சென்னையில் வந்து விவசாயம் இல்லை, வெறும் பில்டிங்ஸ். அதை விட்டு உங்களுக்கு புயல் ஒன்றும் பண்ணிட மாட்டேது நம்மளை. இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங்ஸாக இருக்குது. அது ஒரு பெருசாக பாதிப்பு தெரிஞ்சிடுறதுல பெரிய பெரிய புயலை நம்ம கடந்துடுறோம். மரங்கள் விழுது, உடனடியாக ரெஸ்கியூ ஃபோர்ஸ் இங்கே அவ்வளோ ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. எல்லா டெக்னாலஜி இருக்குது, கரண்ட் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா கடலூர், அது ஒரு புயல் பரட்டி தலைகீழ வைக்கும். பாண்டிச்சேரி புயலில் மாட்டிக்கும். அப்படியே தெற்காக போனீங்க சிதம்பரம் புயலில் மாட்டிக்கும். அப்படியே போனால் மயிலாடுதுறை புயலில் மாட்டோம், சீர்காழி மாட்டிக்கும், காரைக்கால் மாட்டிக்கும். அதை போனால் நாகப்பட்டினம் மாவட்டம். அப்படியே போனால் தெற்காக போனீங்கன்னா வேதாரண்யம், கோடியக்கரை. அப்படியே இப்படி போனீங்கன்னா தொண்டி, மீமிசல், பேராவூரணி அந்த சைடு, அப்படியே புதுக்கோட்டை அங்கே கவுத்து வைக்கும். கடைசி ராமநாதபுரம் நேராக போய் தொண்டி விட ராமநாதபுரம் வரைக்கும் கவுத்தும். இந்த பக்கம் அப்படியே திருப்பினீங்கன்னா கன்னியாகுமரி போது ஓகே புயல் வந்து பரட்டி வச்சுட்டு போச்சு, இந்த ஊரே பரட்டி வச்சுட்டு போச்சு. ஸோ வருஷம் ஏதாவது நம்மளாம் கஜா புயல் மறக்க முடியாதுல்ல சார். ஐயோ, அதான் கஜாவுக்கு வர்ற முக்கியமான இடமே அதுதான். வருஷம் ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்துகிட்டே இருக்கு. நான் ரொம்ப நாள் இப்போ பொதுநல வழக்கு ரெடி பண்ண சொன்ன மாதிரி பேப்பர் என்னன்னா, இந்த கடற்கரை மாவட்டங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் யூஜி போடணும்ல. கேபிள் வந்து நீங்க வந்து போஸ்ட் மரம் போட்டு வருஷம் புயல்ல முடிச்சுட்டு விழுது. கஜா புயல 32 நாள் பக்கம் கரண்ட் இல்லை தம்பி ஊர்ல. கஜா புயல வந்து மறக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய துயரம். கஜா வந்து காலு ஊன்னது எங்க ஊர்ல ஊனுது தம்பி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஊனுது. காலு ஊன்றது அங்க, கரையேறியது கொடைக்கானல்ல. இவங்க எல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இங்க ஒண்ணும் பண்ணாதுன்னு பார்த்தா செல்வகுமார்னு ஒருத்தர், எங்க தகட்டூர் ஊரை சார்ந்த ஒரு ஆசிரியர், அவர் இந்த வானிலை அறிவிப்பாரு. அவரை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, இதே மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த புயல்ல தான் அவர் யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சது. அவரை வந்து ரொம்ப நாள் அவரை கிண்டல் பண்ணுவாங்க, உட்காந்து மழை எப்போ சார் வரும்னு. கடைசா கிண்டல் கிடையாது, அவர் தான் இவங்க ஒரிஜினல் சயின்டிஸ்டா இருந்திருக்காரு. கஜா புயல் அவர் சொல்ல டிவில எல்லாம் வந்தாரு அவர். அப்ப நானும் எல்லா இன்டர்வியூலையும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவர் பேரை நான் பயன்படுத்துவேன். எங்க ஊருக்காரர் நம்ம ப்ரொமோட் பண்ணாம யாரு ப்ரொமோட் பண்றது?